ராதேகிருஷ்ணா டு ஆல் ஆஃப் யூ. நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணா சத்சங்னு சொல்லிட்டு சென்னையில் இன்றைக்கு 9/8/2026 கணபதி சச்சிதானந்த ஹாலில் பாகவதம் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். 106 சஜ்ஜனாஸ், அதாவது 106 பேர் அரவுண்ட் த குளோப் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எவர் ஈவெண்ட்டு. போன வருஷம் நம்ம இது மாதிரி நாராயணியம் பண்ணோம். இது எதற்காகன்னா, பெண்கள் மத்தியில் நம்ம அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறது நல்ல விதத்தில் பண்ணணும், பக்தி மார்க்கத்தில் அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் போகணும், அவர்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர்கள் புதுசாக இதை கற்றுக்கிட்டு இத்தனை பேர் வயது ஒரு தடையே இல்லைன்னு இத்தனை பேர் 80 வயதுக்கும் மேலானவர்கள் கூட கலந்து கொண்டு ரொம்ப அழகாக வினாடி வினா நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 30 ரவுண்டு 180 கொஷின்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாருமே அழகாக ஆன்சர் பண்ணி ரொம்ப அருமையாக நடத்தியிருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகாக உபன்யாச சக்கரவர்த்திகள் அழகாக தாமல் ராமகிருஷ்ணன் அவர் வந்திருந்தார், முனீஸ்வர சாஸ்திரிகள் வந்திருந்தாருங்க, ஆனந்த் பாகவத் வந்திருந்தார், டாக்டர் ராஜகோபாலன் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு அனுகிரக பாஷணம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை செஞ்சு போனாங்க. சின்ஸ் இது 12 வருஷமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் இதை ஊக்குவிக்கிற வகையில் இது இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பாடல்களும் ஆடல்களுமாக ஸ்ரீகிருஷ்ணன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது கிங்டம் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் இது வந்து நம்ம வந்து 7வது தடவையாக பண்ணுறோம். ஆக்சுவலாக 2022 ஆரம்பிச்சிருக்கோம் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. இதில் இந்த கிங்டம் வேர்ல்டு ரெக்கார்டு இன்னைக்கு எங்களுக்கு உலக சாதனையாக டிக்ளேர் பண்ணி எல்லோருக்கும் சர்டிஃபிகேட்டும் மெடலும் கொடுத்தாங்க. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற கிருஷ்ணனை பற்றிய ஸ்துதிகளும் கதைகளுமான ஒரு கிரந்தம், ஒரு ஸ்கிரிப்சர். அதில் கிட்டத்தட்ட 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது. ரொம்ப கடினமானது, இது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நாங்கள் 1.5 வருஷத்துக்கு மேலே இதுக்கு முன்னாடியும் படிச்சுட்டு இருக்காங்க. 1.5 வருஷமாக நாங்கள் டெய்லியே ஜிமீட்லாம் போட்டு இதை பற்றி படித்து அதுலேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும்னு பார்த்து பழகி அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்.